ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. நான் ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. என் ஆசை மாறணும், என் திசை மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. என் ஆசை மாறணும், என் திசை மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் இயேசுவே. நான் உண்மை பார்க்கணும், நான் உண்மை ரசிக்கணும், நான் உண்மை ரசிக்கணும், நான் உம்மோடு இருக்கணும், நான் உமக்காய் வாழணும். நான் உண்மை பார்க்கணும், நான் உண்மை ரசிக்கணும், நான் உம்மோடு இருக்கணும், நான் உமக்காய் வாழணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. கடைசி ஜெபத்தை சாந்தமுறை ஜெபத்தை கேட்டுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதனால் கொடுத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கம் ரொம்ப பெரிய தகப்பனே. ஒன்றுத்துக்கும் உதவியில்லாத எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய சிநேகிதன் என்று நீங்கள் அழைத்தீரேப்பா. உங்கள் குரானப்படி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களுக்கு மறைக்கப்படாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே. எல்லாமே எங்களுக்கு வெறி இலக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. 1000 வருஷம் எப்படி இருக்கும், நித்திய ஜீவன் என்று எப்படி இருக்கும், எப்படி இந்த உலகத்தில் உம்முடைய நேசகுமாரனுடைய வருகை எப்படி இருக்குன்றது எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த நாட்களில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் எங்களுடைய நாட்களில் உமக்கு கனி கொடுக்குற மக்களாக வாழணுக்கா நாங்கள் மாற வேண்டும் தகப்பனே. நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் முடியாது தகப்பனே. ஆசைப்படுறது போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்முடைய நேசகுமாரனுடைய வருகையில் நாங்கள் உண்மையாகவும் உத்தமனாகவும் நிற்கிறதுக்கு எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை நாங்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக உமக்கு நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ்த்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய குறைகளை குற்றங்களை நீங்கள் மன்னித்து எங்களை புதுப்பித்ததுக்காக குரான கூடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக குரான கூடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் எதுக்காக அழைத்தீங்கிறது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இதோ சக்கை சொல்லுகிறது போல் இயேசு கிறிஸ்து வந்து சக்கை இறங்குவான்னு சொல்லுகிறாரப்பா. அப்பா, இயேசு கூப்பிட்டுட்டார், எங்களை அழைத்துட்டார். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோன்றது ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள்ளே இருக்க தகப்பனே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த உலகத்துக்கு நாங்கள் மறித்து நீதிக்கு நாங்கள் பிழைத்து நீதியின் மக்களாக வாழும் வளரும் உதவி செய்கிற தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தை எங்களுக்கு கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும் வளர உதவி செய்கிற தகப்பனே. அழைத்தவர் நீங்கள் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் மாறவும் உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கவும் எங்களை நீங்கள் பரிசுத்தம் படுத்தி
ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்படுத்தியதுக்காக கூடான ஒரு சோதனை தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோதனை தகப்பனே. பேசின சகோதரன் உன் கரங்கள் ஒப்புகிறோம். அவர் குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. இன்னும் மேலும் மேலும் அவர் குடும்பத்துக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர் போகும்போது வரும்போதும் உடைய தூதர்கள் அனுப்பி பாதுகாத்து முன்னெடுத்துங்க. கூடியிருக்கிற என் சகோதர ஒவ்வொரு கரங்கள் ஒப்புகிறோம். இங்கே ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்கள் ஒப்புகிறோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை உடைய வார்த்தையும் ஜீவ வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் ஜீவத்தின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நடந்து இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் உண்மையாக உத்தமனாக நான் நிற்க உடைய ஆவியை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் கர்த்தருக்கு ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். Praise Lord.